நான் ரோட்டோரத்துல இந்த கீரைய பார்த்தேன். இந்த கீரையோட பேரு வந்து மணத்தக்காளி கீரை. எங்க ஊர்ல வந்து நாங்க சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவோம். சுக்குட்டி கீரை, சுக்குட்டி பழம்னு சொல்லுவோம். ஒரே ஒரு செடியில இருந்து தான் இத்தனை கிளைகள் வந்து விரிஞ்சு நெறைய கீரை வச்சிருக்குது. ஓகேன்னு சொல்லி நான் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மணத்தக்காளி கீரை இந்த கீரையோட பேரு. இதில இருக்கிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவ குணம் நிறைந்தது. நமக்கு வந்து உணவே மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதில வந்து இந்த கீரைக்கு வந்து ரொம்பவே பொருந்தும். இது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, வாய்ப்புண்ணு, அல்சரு, குடல் புழு எல்லாமே வந்து நமக்கு க்யூர் ஆகும். மாசத்துக்கு ஒரு டைமாவது கண்டிப்பா இந்த கீரைய வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு குடுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து இந்த மாதிரி பழத்த வந்து நான் பாப்பாக்கு வந்து சாப்பிட விரும்பியாவே குடுப்பேன். நல்லா பழுத்த பழமா இருந்துச்சு அப்டின்னா, அந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு மாதிரி இனிப்பும், துவர்ப்பும் கலந்த டேஸ்ட்டுல வந்து இருக்கும். இல்ல நீங்க இந்த பழுத்த பழத்த வந்து உங்களுக்கு ஏதாவது வீட்டு பக்கத்துல தொட்டியோ, இல்ல வீட்டு பக்கத்துல ஏதாவது இடம் இருந்துச்சு அப்டின்னா, அதுல வந்து இந்த பழத்த வந்து விதைய தூவி விட்டீங்கன்னா, அதுவே உங்களுக்கு நல்லா முளைச்சு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த சின்ன சின்ன இந்த காய் இருக்குதுல்ல, பழுக்காத காயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பறிச்சு வந்து குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். நம்ம வத்த குழம்பு யூஸ் செய்றோம்ல, அதே மாதிரி நீங்க வத்த குழம்புக்கு வந்து இந்த காய வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீரை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வணக்கியும் சாப்பிடலாம். இல்ல வந்து நீங்க வெறும் வாயில கூட காலையில எந்திரிச்சு நீங்க வெறும் வாயில நல்லா பல்லுல மென்னி, எச்சோட சேர்ந்து முழுங்கும்போது அந்த அல்சர் வந்து உங்களுக்கு சரியாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வயித்துல இருக்கிற புழு வந்து நீங்கும். இது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கீரை தான் இருக்கு. இத வந்து நான் சட்னிக்கு செய்யலான்னு சொல்லி நான் பறிச்சுட்டு வந்தேன். நீங்க நெறையா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வணக்கியும் சாப்பிடலாம், இல்ல சட்னி வச்சும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வெறுமையாவும் கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். இந்த எங்க பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா, இதோட தண்ட கூட தூக்கி வீச மாட்டாங்க. இந்த தண்டுல கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பு மாரி வச்சு குடுப்பாங்க. கீரை சூப்பு மாதிரி செஞ்சு குடுப்பாங்க. ஆனா, இந்த தண்டு வந்து ரொம்பவே முத்தி போயிருச்சு. முத்தி போனனால தான் மேலலாம் உங்களுக்கு தெரியுதுல்ல, பூ வச்சிருச்சு. பூ வச்சாலே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காயெல்லாம் முத்தி போனல, தண்டும் ரொம்ப நாள் ஆயிருச்சு. இத வச்சு இப்ப நம்ம வந்து சூப் செய்ய முடியாது. இல்ல உங்களுக்கு வந்து தண்டு முத்தாம கிடைச்சிருச்சு அப்படின்னா, அத நீங்க வேஸ்ட் பண்ணாம சூப்பு வச்சு குடிச்சுக்கோங்க. அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டு வலிக்கெல்லாம் அந்த சூப் ரொம்ப நல்லது. இது பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் ஃபுல்லாவே வந்து கிளீன் பண்ணிட்டேன். எனக்கு இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, பழம், காய், கீரை அப்படின்னு கிடைச்சிருக்குது. தண்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நான் யூஸ் பண்ணியிருப்பேன். தண்டு வந்து ரொம்ப முத்தி போனனால நான் யூஸ் பண்ணல. இதில பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வேஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா எதுவுமே கிடையல. வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன பூச்சி வச்ச இலைய மட்டும் தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். மத்தபடி எனக்கு எல்லாமே யூஸ் தான் இந்த கீரையில. இந்த கீரை பார்த்தீங்கன்னா, தானாவே வந்து ரோட்டோரத்துல நெறைய கீரை வளர்ந்துருக்கும். இது மாதிரி பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க உடனே பறிச்சுட்டு வந்து சமைச்சுக்கோங்க. இதுல நெறைய பெனிஃபிட் இருக்கு. இல்ல உங்களுக்கு ரோட்டோரத்துல எங்கேயும் கிடைக்கல அப்டின்னாலும், எல்லா காய்கறி கடையிலயுமே வந்து இந்த மணத்தக்காளி கீரை வந்து சேல் பண்ணுவாங்க. நெறைய அல்சர் இருக்கிறவங்க, வாய்ப்புண் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா இந்த கீரைய வந்து நீங்க ரெகுலரா எடுத்துக்கோங்க. அது வந்து க்யூர் ஆயிட்டே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, என்னோட வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் கண்டிப்பா பண்ணுங்க. தேங்க் யூ. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.